கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மே மாதம் 9ஆம் தேதி 2024 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு வறுமையின் விளைவுகள். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். தியானம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே உண்டான வறுமை அவனை மிகவும் நெருக்கியது. தன் குடும்பம் படும் கஷ்டத்தை அனுதினமும் கண்டதினாலே அவன் மனம் விரக்தி அடைந்தது. தேவ பக்தியை பற்றி சிலர் பேசும்போது அவன் மனமோ கசப்பால் நிறைந்திருந்தது. நிலைமை அவனுக்கு சாத்தியமற்றதாக இருந்ததனால் அநியாயமான வழியிலே உழைத்து வரும் தன் பழைய நண்பர்களோடு சேர்ந்து கொள்ளும்படி தன் மனதிலே தீர்மானம் செய்து கொண்டான். வறுமையானது அவனுக்கு கொடுமையாக இருந்ததால் அவன் திருடி கொண்டாலும் என்ன என்ற மனநிலையுடையவன் ஆனான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஐஸ்வர்யம் கண்ணியை வரவிக்கும் என்றும் ஏழ்மையானது பரிசுத்தத்தை உண்டு பண்ணும் என்றும் சிலர் பொருளாதார அளவுகோலால் பரிசுத்தத்தையும் அநியாயத்தையும் வகையறுத்துக் கொள்கின்றார்கள். இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் மாத்திரம் துன்மார்க்கமான வழிகளிலும் வறியவர்கள் யாவரும் சன்மார்க்கமான வழியிலும் வாழ்கின்றார்களா அல்லது எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களா? வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை. ஐஸ்வர்யவான்கள் மாத்திரம் சன்மார்க்கமான வழிகளிலும் வறியவர்கள் யாவரும் துன்மார்க்கமான வழிகளிலும் வாழ்கின்றார்களா? பொருளாதார ஏற்றத்தாழ்வு துன்மார்க்கத்தையும் சன்மார்க்கத்தையும் வகையறுப்பதில்லை. ஒரு மனிதனானவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் தனக்குண்டான பலத்தினால் பரிசுத்தமடைய முடியாது. பரிசுத்த வாழ்விற்கு தேவபலன் தேவை என்று தன்னை தாழ்த்தும் எளிய மனமுடையவனாக இருந்தால் அவன் தேவன் பேரில் கொண்டுள்ள நம்பிக்கையானது வீண் போவதில்லை. பண ஆசையானது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்றது. வறுமையானது மனிதர்களை அநியாயமான வழிக்கு தள்ளி போடும். ஆனால் உயர்விலும் தாழ்விலும் சோதனையிலும் வேதனையிலும் தேவனையே தன் நம்பிக்கையாக பற்றி கொண்டு வாழ்கிற மனுஷன் தேவனுக்கு பிரியனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஜெபம் செய்வோம். வறட்சியான காலத்திலும் கனி கொடுக்கும்படி என்னை ஏற்படுத்திய தேவனே, நான் உலகத்தின் பொருளாதார நிலைமையை பற்றி கொள்ளாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை.